ஹலோ ஆல். நான் இன்னைக்கு கொண்டைக்கடலையை யூஸ் பண்ணி ஒரு தம் பிரியாணி பண்ண போகிறேன். இந்த பிரியாணி மற்ற பிரியாணி மாதிரியே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்ம காய் எதுவும் கிடைக்காத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிரியாணி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு முதல்ல கொண்டைக்கடலையை நல்லா ஊற வச்சு ஒரு மினிமம் 6 ஹவர்ஸ் நல்லா ஊற வச்சு குக்கரில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நல்லா 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக வெந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாலாம் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் இதை மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறேன். அப்புறம் மசாலா சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தனியா 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1½ டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் சீரகம் அண்டு பெருஞ்சீரகம், கியூமின் அண்ட் ஃபெனல் சீட்ஸு அது ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது கசூரி மேத்தி, காஞ்ச வெந்தயக்கீரை. இது கிடைக்காட்டி ஃப்ரெஷ் வெந்தயக்கீரை கிடைச்சா அதை கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். அது 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்புறம் பாஸ்மதி ரைஸு தேவையான அளவு தண்ணியில் இதை ஊற வச்சு வச்சுருக்கேன். முதல்ல வெங்காயத்தையும் தக்காளியையும் தனித்தனியாக மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கொத்தமல்லி, புதினா 2யும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்து அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் சூடானதும் அதில் கொஞ்சம் நெய் போடுறேன். நான் இந்த பிரியாணிக்கு நெய்யும் எண்ணெயும் சமமாக போடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டோன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடணும். எண்ணெய், நெய் 2ம் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் சீரகம், அப்புறம் பெருஞ்சீரகம், அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற மசாலா எல்லாமே போடுறேன். சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் எல்லாமே சேர்த்து போட்டுறணும். அதோட உப்பையும் சேர்த்து போட்டுறணும். கொஞ்சம் பொரியணும். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது இதில் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயமை இதில் சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். இது எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுனால இது ரொம்ப நேரம் பொரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 செகண்ட்ஸ் நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டாலே அதில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் நல்லா போயிடும். நெக்ஸ்ட்டு புதினா, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்குறோம் இல்லையா, அதில் பாதி இப்போ சேர்க்குறேன், பாதி நம்ம அப்புறமா சேர்க்கணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியையும் இதில் சேர்த்துடலாம். தக்காளி குக் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது ஒரு 1 or 2 மினிட்ஸ் நம்ம இதை குக் பண்ணணும். இப்போது 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. இதில் தக்காளி நல்லாவே குக் ஆயிடுச்சு. நம்ம ஆயிலெலாம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கொண்டைக்கடலையை இதில் சேர்க்கணும். கொண்டைக்கடலையை சேர்த்து நல்லா நம்ம அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்பூனை வச்சே கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும் கொஞ்சம் கொண்டைக்கடலையை. அப்போ தான் கன்சிஸ்டன்சி நல்லா நம்ம கெட்டியாக கிடைக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கொண்டைக்கடலை நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விடணும். அது மீடியம் ஃப்ளேமில் வச்சா போதும், ரொம்ப ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது கொண்டைக்கடலை நல்லா தண்ணியில் கொதிச்சிட்டு இருக்கும்போதே நம்ம பாஸ்மதி ரைஸை சீரகம் சீரகம், அன்னாசிப்பூ எல்லாம் போட்டு தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. நம்ம மசாலா எல்லாம் கொண்டைக்கடலையோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலா அப்படியே கிரேவியாக பண்ணி சாப்பிட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் நம்ம இன்றைக்கி இதை இந்த மசாலாவும் ரைஸையும் சேர்த்து தம் வைக்க போகிறோம். இப்போது தம் வச்சிடலாம். ரைஸும் எனக்கு தனியாக ரெடி ஆயிடுச்சு. அதை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சோண்டு சன்னா மசாலாவை போட்டு ஃபஸ்ட்டு லேயர் நான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் நம்ம ரைஸ் சேர்க்கணும். ரைஸையும் அதே அளவு திக்னஸில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும்.
அப்புறம் அந்த ரைஸ்க்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை தூவி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். சேர்த்தா ரொம்ப வாசனை நல்லாயிருக்கும், அதனால் நான் சேர்க்குறேன். இதே மாதிரி கொண்டக்கடலை அண்டு ரைஸையும் மாற்றி மாற்றி நம்ம வந்து லேயராக ஃபார்ம் பண்ணிகிட்டே வரணும். ரைஸ் மசாலா ரெண்டையும் நல்லா லேயர் லேயராக வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரை வந்து நல்லா மூடி வச்சிடணும். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸு இது வந்து நல்லா ஸ்டவ்வில் லோ ஃப்ளேமில் இருக்கணும். ஹெவி பாட்டம் உள்ள பேன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி வந்து கீழே வந்து அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் ஆயிருக்கு. நான் திறந்து பார்க்குறேன். வாசனை ரொம்ப நல்லா வருது அந்த மசாலாவோட சேர்ந்து. இப்போ நம்ம வந்து மெதுவாக ரைஸ் வந்து உடையாம நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். இதோட ஆனியன் ரைத்தா இல்லாட்டி குக்கும்பர் ரைத்தா வச்சு சாப்பிட்லாம். வேறு எதுவும் தனியாக சைட் டிஷ்ஷுன்னு தேவையில்லை. இந்த ரைஸ் மட்டுமே ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.